உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கடந்த 15 நாட்களாக இந்த ஜோதிட துறையிலே ஷேர் மார்க்கெட்டினுடைய பங்கு 12 ராசிகளை முடித்தோம், மீனம் வரை. இப்போ இதனுடைய பிரதிபலிப்பு என்ன? ஒரு சிலருக்கு புரியாது. ஒரு ஆய்வு செய்யாதவர்களுக்கு இது பற்றி அறிய வாய்ப்பில்லை. எல்லாமே மனிதனுடைய செயல்கள் அனைத்திலும் கிரகங்களின் பங்கு இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு செயலை இவர் எப்படி செய்து முடிப்பார். ஆக இந்த வருமானத்திற்கு வழியை காட்டக்கூடிய மிக அற்புதமான பங்கு சந்தை வணிகத்திலே முத்திரை பதிப்பதற்குண்டான ஜாதகங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூளை அவனை இயக்குகிறது. அப்போ நான் இன்ட்ராடே பற்றி பேசியிருந்தேன். ட்ரேடிங், அந்த ஆப்ஷன், அதே மாதிரி மைக்ரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங், அதுக்கப்புறம் இன்ட்ராடே. அங்கே வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், மேஷத்தினுடைய வேகம் முதல் மீனத்தினுடைய விவேகம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் 12 வகையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், செயல்புகள் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சிலருக்கு நம்ம மேட்ச் ஆகலை அப்படின்னா அவருடைய லக்கணம் மாறி இருக்கும். லக்கணமும் ராசியும் இணைந்துதான் ஒரு முடிவை எடுக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கன்னி ராசிக்காரர் அவர் என்ன சொல்றாரு, மலேசியாவில் அவர் அன்னைக்கு பார்த்துட்டு, அதாவது என்னால் அந்த இன்ட்ராடே பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், கோல்டு மட்டும்தான் பண்ணுறேன், பட் என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ எமோஷனல் என்னது, சந்திரன். சந்திரனில் வந்து ராகு சேர்க்கை, சனி சேர்க்கை, கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியும் போய் அந்த விட்டில் பூச்சிகள் மாதிரி பளிச்சென்று இருக்கக்கூடிய பெட்ரூமாஸ் லைட் கிட்ட போனால் என்ன ஆகுது, டப்புன்னு விழுந்துருது. ரைட். இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஒரு அற்புதமான மனிதர், நல்ல படுத்த அனுபவஸ்தர், 20/9/1967 9:45 கடலூரில் பிறந்தவர். ஷேர் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலிஸ்ட். ஷேரை ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நான் டெக்னிக்கல் அனலிஸ்டாக வர்றேன் அப்படிங்கிறார். ஏதோ நம்மால் முடிந்தவரை 4 பேருக்கு முடிந்தால் நல்லது செய்வோம், அந்த எண்ணத்தில் அவர் என்னை பாராட்டி கொண்டு வந்து விட்டாருங்க. இதில் லாஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன சொன்னார், இவங்கள் ஏன் நஷ்டமாக வேண்டும், ₹1 கூட நஷ்டம் இல்லாமல், ₹1 கூட சேதாரம் இல்லாமல் இவர்களுக்கு அன்றாட தேவைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்ட்ராடே என்பது ஒரே நாளில் ஜாக்பாட் மாதிரி ₹1 கோடி சம்பாதிக்கிறதுலாம் இவர்கிட்ட போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, அவரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து பேட்டி எடுத்தேன். அவரை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு 2-3 பேர் அதை எடுத்து அங்கே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அனலிஸ்ட் கொடுத்தது நஷ்டமே இல்லாமல் இது கண்டிப்பாக போச்சுன்னா அவரை இந்த மேடையில் பேச வைத்து எத்தனையோ பேர் இன்ட்ராடேல பணத்தை இழந்த சகோதர சகோதரிகளுக்கு அவர் மூலம் ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை கிடைக்க செய்வதென்பது என்னுடைய எண்ணம். ஏதோ வந்தோம், ஜோதிடத்தை அறிந்தோம், வருமானத்தை பெற்றோம் என்று இல்லாமல் கற்றதை கற்றபின் கற்பித்து அதில் சந்தோஷமாக உங்களை வாழ்விப்பதை நான் பெருமையாக எண்ணுகிறேன். அந்த வகையில் இவர் ஏன் டெக்னிக்கல் அனலிஸ்டாக ஜாதக ரீதியாக வந்தார்? எல்லாமே என் மூச்சு ஜோதிடம், ஜோதிட ரீதியாக எதை வேணாலும் கேளுங்க சொல்கிறேன். அதில் கமெண்ட்ஸில் ஒரு போடுறாரு, இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் சும்மா, இந்த கடகராசிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது தவறாக தெரியும். பூமி உருண்டையா தட்டையா? பூமி உருண்டையா தட்டையா? பழைய ஏற்பாடில் தட்டைன்னு இருக்கும். அப்புறம் கெப்லருக்கு அப்புறம் அது உருண்டைன்னு ப்ரூஃப் ஆச்சா இல்லையா? ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுடைய அந்த பிராப்தம், இந்த ஸ்பெகுலேஷன்ஸ், ஷேர் மார்க்கெட், ஃபைனான்ஸ், பங்கு சந்தையில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருப்பவர் மட்டும்தான் நிலைத்த வருமானத்தை பெறுவார். இவர் பாருங்க, ரிஷப லக்னம், ஸ்திர லக்னம், ராசி ஜல ராசி. இதில் நம்ம லாஜிக் என்ன சொல்லியிருக்கிறோம், பாவக ரீதியாக
ஒரு ஷேர் மார்க்கெட்டை கற்பதும் கற்பிப்பதும் அதே மாதிரி ஆசைகளை வளர்த்து கொள்வதும் அவலாசையாக போகக்கூடியதும் குழப்ப நிலையான முடிவுகளை எடுப்பதும் லக்னம். இந்த லக்னம் சுத்தம். அப்போ ஒன்று சுத்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டெக்னிக்கல் ஒரு அஸ்ட்ராலஜராக ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கும்? நான் சொல்றது ப்ராப்பர்லி அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு மாதிரி சும்மா ஒரு வாரம் 10 நாள் கற்றுக்கிட்டு அஸ்ட்ராலஜர் நான் தான் அப்படின்னு போடலாம் இல்லை. இதெல்லாம் அந்த ஆத்மார்த்தமாக ஜாதக ரீதியாக உண்டான அமைப்புகள் என்னென்ன அது மாதிரி உள்ளவங்களுடைய வாக்கு பலிதமாகுதுங்கிறாங்க, கால்குலேஷன் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இவர் அந்த யூகம் பண்ணக்கூடிய அந்த லக்னத்தில் எந்த கோள்களும் இல்லை. லக்னத்தில் சனி சந்திரன் இருந்தால் இவருடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே வருமானத்தை பண்ணி பாருங்க, அப்புறமா அடுத்தவங்க போகலான்னு சொல்லிடுவேன். லக்னத்தில் ராகு இருந்தால் பேராசையை தூண்டக்கூடியவராக இருப்பீர்கள் என்பது. லக்னத்தில் கேது இருந்தால் எந்த ஆசைகளும் இல்லாதவர்கள், முடிவெடுக்க முடியாதவர்கள்னு சொல்லுவாங்க. இது எந்த கிரகமும் இல்லை. இந்த மாதிரி உள்ளவங்க வழிநடத்தக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள், நல்ல அதுக்குண்டான தகுதிகள் படைத்தவர்கள். ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ 12 நாளாக என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு ராசியும் இன்றாடையெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தோம். உங்களை இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஜாதகம் அடுத்தது வருது பாருங்க. ஷேர் ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் ரிசர்ச் அனலிஸ்ட் இதில் எழுதுறதுக்கு இடம் இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 16 வருடங்களாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. இந்த பங்கு மார்க்கெட்டுங்கிறது எங்கே ஏறும், எங்கே இறங்கும், எங்கே கழுத்தை பிடிப்பது, பாம்பின் கழுத்தை பிடிப்பது கரெக்டா, வாளை பிடிப்பது கரெக்டாங்கிறார். இன்று நிறைய பேர் இன்றாடையில் வாளை பிடித்து அந்த பாம்பினால் கொத்தப்பட்டு அவஸ்தைக்குள்ளாகிறாங்க. நான் கழுத்தை பிடிக்க வித்தையை கற்று தருகிறேன் அப்படிங்கிறார். என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறார். இன்றாடையில் உள்ள வர்றோம், உடனே வெளியில போயிடுறோம், அங்கே காத்து இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேங்கிறார். இதை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள், அது அவர்களுக்கு உதவும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த அந்த இதை அந்த டூலை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கிட்ட கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ரைட். முதல்ல லக்னம் நல்லா இருக்கணும். ஒருத்தருடைய லக்னம் நல்லா இருந்தால் தானே ஒரு நல்ல அட்வைசரா இல்லையான்னு தெரியும். லக்னம் நல்லா இருக்கு. அந்த லக்னத்தினுடைய அதிபதி சுக்கிரன், அது கேந்திரத்தில் இருக்கு. ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேட்டஸை உடைக்காதவர், ஸ்டேட்டஸை உருவாக்கக்கூடியவர். ரைட். அடுத்தது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்னா 2ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை போடுறது அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறது, பணமே இல்லாமல் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த 2ஆம் இடம் சுத்தம், எந்த கோள்களும் இல்லை. அந்த 2ஆம் பாவாதிபதி இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கணும். யார் அது? புதன். அது 5ஆம் இடத்தில் உச்சம், 2 கூடையவன் 5இல். அப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கு. அளவா இவ்வளவு பண்ணணும், இதுல இருந்து வெளியில வந்துடணும், இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் 22 நாள், அதுல 20 நாள் நம்ம பண்றோம் அப்படின்னா 20ஆவது நாள் உட்காந்து என்ன உங்களுக்கு வருமானம் வருதோ அது அடுத்த மாசமும் பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு 48 நாள் இந்த கொண்டு போய் அதுக்கப்புறம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஸ்லைட்டா அதை போக போக இன்க்ரீஸ். இன்னைக்கு 2000 ஒரு நாளைக்கு தேவைங்கிறவங்க, நாளைக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க 10,000பாங்க. அதே மாதிரி அந்த கேது இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் முடிவு எடுக்க மாட்டார்கள். அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலிஸ்ட் சாஃப்ட்வேரை ஏற்றி அழகாக உங்களுக்கு வழிகாட்டுறேன், நீங்கள் அதை தாண்ட முடியாது, அதுவாகவே ஸ்டாப் லாஸ் அது கட் ஆகிடும். அதுலேருந்து இன்னைக்கு 2500 ரூபா வந்திருக்கா, எடுத்துட்டு வெளில போயிருங்க. இவர்கிட்ட வரக்கூடியவர்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, இஎம்ஐ கட்டக்கூடிய, மாசமான மாத்திரை செலவுக்கு ஆக வேண்டியது, அதே மாதிரி வாடகை, இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் வேலைக்கு போகிறோம் கட்டுப்படி ஆகலை, இன்னும் ஒரு சம்பளம் எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஷேர் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலிஸ்ட் அவருடைய உதவியை நீங்கள் நாடலாம். அவருக்கு அந்த தகுதி இருக்கான்னா இன்வெஸ்ட்மெண்ட்
5ஆம் இடத்தில் சூரியனோட சேர்ந்திருக்கு. கண்ணியமான கட்டுப்பாடான கடமையுடன் கூடிய 20 நாளும் ஒரே மாதிரி இன்கம் பண்ணக்கூடியதை சொல்லி தரங்கிறார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ரைட். அடுத்தது 5ஆம் இடம் யூகம். ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணணும், ஒரு ஜோசியம் சொல்லணும், வருங்காலத்தை சொல்லணும். இவர் வருங்காலத்தை சொல்றார். இதுல எங்க எப்படி உருவாச்சில இருந்து, அந்த உருவானதுல இருந்து, மக்களுடைய மனநிலையில இருந்து, அதை ரிஸ்க் எப்படிங்கிறது, ட்ரெண்டிங் என்ன மாதிரி ட்ரெண்டிங்ல எப்படி முடிவு எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா 5ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தான் மதிய யுகத்தின் அடிப்படையில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே போய் சம்பாதிச்சுட்டு வெளில வரலாம். இவர் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, இவர் மற்றவங்கள சம்பாதிக்க வைக்கிறார். அதுக்கு ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இவருக்கு 5ஆம் பாவாதிபதி புதன் 5ஆம் இடத்திலேயே உச்சம். அப்போ தெளிந்த நீரோடையாகிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நிபுணத்துவ யோகம். ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குவார்கள். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஹாரோஸ்கோப், அப்போது டெக்னிக்கல் அனலிஸ்ட், ரிசர்ச் பர்சன், இன்ட்ராடேல அப்படி செகண்டில் சொல்கிறார். அவர் 10 நிமிஷத்தில் சொல்கிறார், வெளில வந்துடலாங்கிறார். 1 ஹவரில் எப்படி சம்பாதிக்கிறது. ரைட். அடுத்தது 7 அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ஸ், அவருடைய தொடர்பு. அப்போ அவர் எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாரு, கமாடிட்டிஸ், ஈக்விட்டிஸ், எந்த மாதிரி ஷேர்ஸ், ஃபாரெக்ஸா, எல்லாமே இன்ட்ராடே எப்படி. அது 7 கூடையவன் கெட்டு போகலை, நல்லா இருக்கு. அதனால இவருக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இவரிடமிருந்து பயனடைகிறார்கள். அதுக்கு அடுத்தது எதுக்குமே ஒரு லக்கு வேணும் இல்லையா, அதான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் பாவம்ங்கிறது தான் அதிர்ஷ்டம். 9ஆம் பாவாதிபதி நல்லா இருந்ததுனால அவரு கூட நம்ம டிராவல் பண்ணலாம். 9ஆம் பாவாதிபதி இந்த லக்கணம் தான். 1, 2 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 5 யூகத்தின் அடிப்படையில் பங்கு வணிகம் செய்கிறது, 7 தொடர்பு, மக்கள் தொடர்பு நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது 9ங்கிறது அதிர்ஷ்டம். அது 11ஆம் இடத்துல இருக்கு, கெட்டு போகல. ஓடுற குதிரையில பந்தயம் கட்டணும். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது. நமக்கு ஒரு அட்வைசரா வர்றாருன்னா அவர் ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும். நமக்கு ஒரு வழி நடத்துறாரு, ஒரு டிப்ஸை கொடுக்குறாரு, டெக்னிக்கல் அட்வைசரா இருக்கிறாருன்னா அவர் ஜாதகம் நல்லா இருக்கணும். அதுதான் இது. சரிங்களா? அடுத்தது என்ன தொழில் செஞ்சாலும் அடுத்தது லாபம் நமக்கு வேணும். லாபம் இருக்கா இல்லையா? லாபத்துக்கு உண்டான கிரகம் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கு. இத்தனை ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும்தான் இவரெல்லாம் எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான இன்ட்ராடே செய்யக்கூடிய அந்த பலரும் நஷ்டமாகக்கூடிய அவர்களெல்லாம் காப்பாற்றி விடக்கூடியவராக வருகிறார். ஏன் சார், இவர் இந்த டூலை கண்டுபிடிச்சவர், அதிலே இருந்து இவரே சம்பாதிக்க வேண்டியதானே, இவரையும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு கர்மாதிபதி 10ஆம் பாவாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு. 10 கூடையவன் ரெட்ரோகிரேட் வக்ரம். 10ஆம் பாவாதிபதி வக்ரம் ஆகி ரிவர்ஸில் போச்சுன்னா தனக்கு பயன்பட மாட்டார். இவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு வரும்பொழுது, ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் நல்லா பண்ணியிருக்கிறாரு, தற்சமயம் என்கிட்ட வரும்போது, சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி எதுவுமே இது வரைக்கும் சம்பாதிக்கலன்னாரு. அப்போ அடுத்தவர்களை சம்பாதிக்க வைக்கக்கூடிய அமைப்புக்கு காரணங்கள் இதுதான். 10 கூடையவன் வக்ரம் பெற்று விட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பயன்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சொற்ப ஊதியத்தில் வாழக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நானே அவர்கிட்ட இருந்து 50% தான் ஃபீஸ் வாங்கினேன். ஏன்னா எனக்கு 10 கூடையவன் வக்ரம், நான் தொழிலதிபராக ஆக முடியாது. ஜாதக ரீதியாக உங்கள் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் இருங்கள் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தோம். அதுதான் ஷேர் ட்ரேடிங்கில் அந்த மைக்ரோ ட்ரேடிங், ஸ்கேல்ப் பண்ணுறது, ஸ்விங் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறது, ஃபியூச்சர்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் நீங்கள் அதிக ஆசைப்பட்டு கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்கு இவர் ஒரு நல்ல ஒரு டூல் கிட் தரக்கூடிய அற்புதமான ஜாதகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். முடிந்தால் பகிருங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.